சர்க்குருவே சரணம். என் பிள்ளைகளே, நீங்கள் சிந்திய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்த வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்த தருணங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுது என் வாழ்க்கை மாறும் என்று நீ கேட்கும் கேள்விகள் வெறும் காற்றில் கரைந்து போகவில்லை. உங்களின் ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் என்னை வந்தடைந்துள்ளது. நீங்கள் இழந்தது அனைத்தும் நிரந்தர இழப்பு அல்ல. நீங்கள் அனுபவித்த துயரங்கள் உங்கள் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல. நான் உங்கள் பாதையை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ தனியாக நடக்கவில்லை. உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த கவலைகளை மெதுவாக விலகப் போகின்றன. உங்கள் மனதை சுமையாக அழுத்திய பிரச்சனைகள் தீர்வை நோக்கி நகரப் போகின்றன. பல நாட்களாக மூடியிருந்த கதவுகள் திறக்கப் போகின்றன. உங்கள் கண்களில் கண்ணீரை தான் நான் காண விரும்பவில்லை. உங்கள் முகத்தில் புன்னகையை காண விரும்புகிறேன். அதற்கான உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் ரசாமி. நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரப்போகின்றன. நீங்கள் நினைக்காத வழிகளில் உதவி கிடைக்கப் போகின்றன. உங்கள் இதயத்தில் இன்று முதல் ஒரு புதிய நம்பிக்கை விதைத்து கொள்ளுங்கள். நேற்று நடந்தவற்றை நினைத்து வருந்தாதீர்கள். நாளை நடக்கப் போகும் நல்லவற்றை நினைத்து மகிழுங்கள் சாமி. சர்க்குருவின் பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஒளி உதிக்கப் போகிறது. நீண்ட காலமாக காத்திருந்த ஆசைகள் நிறைவேறப் போகின்றன. உங்கள் வீடு சிரிப்பால் நிரம்பப் போகின்றது. இன்று இந்த செய்தியை படிக்கும் நீங்கள் மனதில் இருந்த பயத்தை விட்டுவிடுங்கள். கவலையை விட்டு விடுங்கள். நம்பிக்கையை அணைத்து கொள்ளுங்கடா சாமி. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் மலரட்டும். உங்கள் பாதையில் இருந்த தடைகள் விலகட்டும். உங்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால் மனம் தளர வேண்டாம். நல்ல நாட்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இது உங்களுக்கான இன்ப செய்தி. இன்று முதல் நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகின்றது. சர்க்குரு அப்பாவின் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு கண்ணீரான தருணங்களை நான் அறிந்திருக்கிறேன். மற்றவர்கள் சிரித்து கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் அமைதியாக அழுத நாட்களையும் நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் மறைந்து வைத்திருந்த வேதனைகள் கூட எனக்கு தெரியும் சாமி. இன்று நான் உங்களிடம் சொல்ல வருவது ஒன்றுதான். கண்ணீரின் நாட்கள் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரப்போகின்றது. பல இரவுகள் நீங்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம். பல காலைகள் சோர்வுடன் விடிந்திருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கையில் மட்டும் இப்படி சோதனை என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சோதனைகளும் ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு விடியல் உண்டா சாமி. அந்த விடியல் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மனம் தளர வேண்டாம். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக நிலைத்திருந்த கவலை மேகங்கள் கலைந்து போகும் காலம் நெருங்கிவிட்டது. சிரிப்பு மறைந்து போன முகங்களில் மீண்டும் சந்தோஷம் மலரப் போகின்றது. வருடங்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் கதவை தட்டப்போகிறது. அந்த செய்தி உங்களை வாழ்க்கையின் புதிய நம்பிக்கையின் உருவாக்கப் போகின்றது. நீ அனுபவித்த அவமானங்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் மௌனமாக சுமந்த காயங்களை நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி செல்பவர்களை இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். உங்கள் உண்மையான மதிப்பு விரைவில் வெளிப்படும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்களே உங்களை பாராட்டும் மாற்றத்தை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய். ஒரு விதை மண்ணுக்குள் விதைக்கப்படும் போது அது முடிந்து விட்டது என்று யாரும் நினைப்பதில்லை. அது மரமாக வளரப்போகின்றது என்று நம்புகிறார்கள். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையும். இன்று நீங்கள் இருளுக்குள் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அந்த இருள் உங்கள் வளர்ச்சிக்கான தயாரிப்பு மட்டுமே. விரைவில் நீங்கள் உயரப்போகிறீர்கள். உங்கள் கண்ணீருக்கு மதிப்பு உண்டு. பிரார்த்தனைகளுக்கும் மதிப்பு உண்டு. உங்கள் காத்திருப்புக்கு பலன் உண்டு. நீங்கள் வீணாக எதையும் அனுபவிக்கவில்லை என்று புரியாத பல விஷயங்களை நாளை ஆசீர்வாதங்களாக மாறப்போகின்றது. அதனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். உங்கள் இதயத்தில் இருக்கும் பயத்தை வெளியேற்றுங்கள். பயம் எந்த பிரச்சனையும் தீர்க்காது. அதனால் நம்பிக்கை பல கதவுகளை திறக்கும். இன்று முதல் நல்லதை மட்டும் நினையுங்கள். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். எண்ணங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறத் தொடங்கும்.
உங்களை ஏமாற்றியவர்கள் இருக்கலாம், உங்களை காயப்படுத்தியவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மிகவும் அழகாக இருக்கப் போகின்றது. நீங்கள் இழந்ததை விட சிறந்ததை பெறப்போகிறீர்கள். சர்க்குரு பிள்ளைகளாகிய நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் சோதிக்கப்பட்டவர்கள். தங்கம் நெருப்பில் சோதிக்கப்படுவது போல உங்கள் வாழ்க்கையில் சோதனைகளால் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பலன் கிடைக்கும் நாள் தொலைவில் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்த அமைதியின்மை அமைதியாக மாறும். உங்கள் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாக மாறும். உங்கள் கண்களில் இருந்த கண்ணீர் புன்னகையாக மாறும். இந்த மாற்றம் மெதுவாக அல்ல, எதிர்பாராத மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் மலரப் போகிறது. நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தை பார்த்து வருந்தாதீர்கள். நீங்கள் செல்ல போகும் இடத்தை நினைத்து மகிழுங்கள். வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உங்கள் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை. அவை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் செய்த தியாகங்கள் நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் சொந்த ஆசைகளை ஒதுக்கி வைத்து மற்றவர்களுக்காக வாழ்ந்திருக்கிறீர்கள். அந்த நல்ல மனதிற்கு பலன் கிடைக்காமல் போகாது. நீங்கள் விதைத்த அன்பில் பல மடங்கு திரும்பி வரப்போகின்றது. இன்று நீங்கள் அமைதியாக அழலாம், ஆனால் நாளை மகிழ்ச்சியாக சிரிக்கப் போகிறீர்கள். இன்று நீங்கள் காத்திருக்கலாம், ஆனால் நாளை நீங்கள் கொண்டாடப் போகிறீர்கள். இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அருகில் உள்ளது. உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் இருந்தாலும் உங்கள் உண்மையை காலம் நிரூபிக்கும். பொய்கள் சில நாட்கள் வெல்லும், ஆனால் உண்மை நிரந்தரமாக நிலைக்கும். அதனால் மனதை சோர்வடைய விடாதீர்கள். கதவுகள் மூடப்பட்டாலும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக திறக்க வேண்டிய கதவு இன்னும் காத்திருக்கிறது. அந்த ஒரு கதவு திறக்கும் போது நீங்கள் சந்தித்த அனைத்து கஷ்டங்களையும் அர்த்தம் புரியும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மீண்டும் குடியேறப் போகிறது. உங்கள் குடும்பத்தின் நல்ல செய்திகள் தொடர்ந்து வரப் போகின்றன. நீண்ட நாட்களாக இருந்த கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகப் போகின்றன. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களிடம் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனி பாதை உண்டு. உங்கள் பாதை தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது வீணாகவில்லை. சரியான நேரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நீங்கள் தனியாக இல்லை. உங்களை நேசிக்கும் இதயங்கள், உங்களுக்காக பிரார்த்திக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக நம்பிக்கை இன்னும் உங்களோடு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை இழக்காதீர்கள். நேற்று உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பது முக்கியமில்லை. இன்று நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பது தான் முக்கியம். இன்று முதல் நல்லதை நம்புங்கள், நல்லதை எதிர்பாருங்கள், நல்லதை பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஒளிரத் தொடங்கும். என் சர்க்குரு பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாகவும் உங்கள் காத்திருப்பை ஆசீர்வாதமாகவும் உங்கள் வேதனையை வெற்றியாகவும் மாற்றும் நாட்கள் நெருங்கிவிட்டன. தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிக அழகான அத்தியாயம் தொடங்கப் போகின்றது. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.